வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் வந்து பவித்ரா கிட்ட டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஒரு பர்சனாக இருந்தால் நீ அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவ அந்த என்ன கேட்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு 2 பேருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு மேலே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற மாதிரி லைக் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலே வந்து அஃபிஷியலாக வந்து ஆன். ஸோ தட் நீங்கள் எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு மியூசிக்கோட. ஸோ அது ஃபர்ஸ்ட் மியூசிக் போட்டோடனே எல்லாரும் வந்து ஐயோ என்னடா அது யாரோ ப்ரொமோஷனுக்கு வராங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. பட் திரைகள் விலக அந்த ஸ்க்ரீனை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் டிக்கெட் ஃபினாலேக்கு வந்து அஃபிஷியலாக என்டர் ஆகிட்டோம் அப்படின்றத ஃபீல் பண்ணாங்க. ஸோ பிக் பாஸ் எல்லாருக்கும் வந்து இண்டிவிஜுவலாக பேரை சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலை. பட் டாஸ்க் வந்து ஆரம்பிக்க போது எல்லாரும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாரும் வந்து அன்றாட வேலைகள் பாருங்கள் அன்டில் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே அந்த எல்இடி ஸ்க்ரீனை வந்து வெறிக்க ஜாக்லின் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஜாக்லின் வந்து பவித்ரா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த டிக்கெட் ஃபினாலே வந்து ஒரு பர்சனாக இருந்தால் நீ என்ன கேட்ப என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டதுக்கு பவித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வர்றதுக்காக தான் நீங்கள் வந்து இங்கே உள்ள வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பவித்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க டிக்கெட் ஃபினாலே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நாட் ஒன்லி பவித்ரா எவ்ரி ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, நான் என்ன கேட்பேன் தெரியுமா, ஸோ உனக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், ஸோ உன்னை அடையிறதுக்காக என்னோட ஃபுல் எஃபர்ட்டை நான் வந்து போடுவேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்லுவேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுற மாதிரி நீயும் என்னை லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே ஒரு பர்சனாக இருந்தால் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து அதை தொட முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. உடனே வந்து பவித்ரா வந்து கிட்ட போய் அதை தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு எட்டலை. பட் ரயன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ராணவ் வந்து கண்டிப்பாக எட்டும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராணவ் வந்து கூப்பிடுறாங்க. ராணவுக்கு அது சூப்பராகவே எட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் அந்த மெஷர்மெண்ட் ஹைட் மெஷர்மெண்ட் எடுத்தது இதுக்கு தானோ அப்படின்ற மாதிரி ரயான் அண்ட் தென் ஜாக்லின் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் டாஸ்க்குக்கும் அந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட் எடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹைட் சம்மந்தப்பட்டு ஏதாவது டாஸ்க் வருதா அப்படின்றது நம்மளுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொஷினுக்கான விடை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் டிக்கெட் ஃபினாலே நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கணிப்பு என்னன்றதை மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.